மங்காத்தாவை விட இப்போ ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் ஒரு படம் நம்ம பண்ணணும்ன்றது மட்டும் மைண்ட்ல ஏத்திட்டாங்க. நல்லா தெரியுது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பயங்கரமா இருக்கிற படமா நம்ம ஒண்ணு பண்ணணும். மங்காத்தா விட 2 டபுள் மங்காத்தா படம் நம்ம பண்ணணும்னு மட்டும் அவங்க முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க. அதை பண்ண போய் தான் உப்மா கிண்டி வச்சிருக்கிறாங்க. அது மங்காத்தான்றது லீனா போகும், கரெக்டா பிளெயினா போகும். வர வேண்டிய இடத்துல ட்விஸ்ட், மேஜரான ட்விஸ்ட் வரும், அங்க ஓப்பன் ஆகும். ஓகேவா? அங்க லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்ல ஓப்பன் ஆகும், அங்கதான் வெடிக்கும். ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க வந்து விஜய் ஃபேனா இருக்கிறீங்க, இல்ல அஜித் ஃபேனா இருக்கிறீங்க, வேற யாரு ஃபேனா கூட இருங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா படம் பார்க்கும் போது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஒண்ணு. ரெண்டாவது, பிரபுதேவா வில்லன் மெட்டீரியல் கிடையாது. பகீரான்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிரபுதேவா நல்ல நடிகர் தான், வில்லனா நல்லா நடிக்கக்கூடிய ஆள் தான், ஆனா சரியா யூஸ் பண்ணல. ரெண்டாவது, பிரசாந்த் ஒரு பெரிய ஸ்டார்ப்பா, உடம்பு விழுந்திருக்கலாம், இன்னைக்கு வேணா பெருசா மார்க்கெட் இல்லாம இருந்திருக்கலாம். அந்தகன் படம் கூட நல்லா தான் போச்சு. ஆனா பிரசாந்த டம்மியா யூஸ் பண்ணிருக்கீங்க, அது ஏத்துக்கவே முடியாது. பிரபுதேவாவை டம்மியா யூஸ் பண்ணிருக்கீங்க, மோகனை டம்மியா யூஸ் பண்ணிட்டீங்க. அதாவது 2 விஜய் தான் படம் முழுக்க, விஜய் தான் சண்டை போட்டுக்கிறாங்க, விஜய் தான் நடக்கும். அதாவது ஸ்னேகாவை கூட டம்மியா தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குடும்ப பிரச்சனை, அந்த குடும்ப பிரச்சனையில் நடக்கக்கூடிய கதையை ஒருத்தன் குளோன் பண்ணி, ஏன் உனக்கு தெரியாதா? இவ்வளவு யோசிக்கிறவன், நம்ம இவ்வளவு கண்டுபிடிச்சவன், நம்மளை யார் பிச்சை எடுக்க வச்சான்னு கண்டுபிடிக்கலையா? சொல்லுங்க மேடம். ஜிப்சி ப்ரோக்கு, குரல் ப்ரோக்கு, பாஷா பாய்க்கு 3 பேத்துக்கும் வந்து டிஎம்ல இது அனுப்புங்க ப்ரோ, ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட். கிங்ஸ்லி கோஸ்ட் அக்செப்ட் பண்றேன். அன்ஸ்டம்பர் கோஸ்ட் அக்செப்ட் பண்றானா அப்பதான் வெளில போறான். இருங்க, நான் லேப்டாப்ல லாகின் பண்ணி மைக் கொடுக்குறேன். இவனுங்களும் போட மாட்டானுங்க ஸ்பேஸ், நம்மளையும் ஒழுங்கா போட்டாலும் ஒழுங்கா உட்காந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்கப்பா, எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் கூட காட்டல, இப்பதான் காட்டுது. ஒரு நிமிஷம் இருங்க, பொறுமையா இருங்க, மைக் அக்செப்ட் பண்றேன். கேக்குதா ஜிப்சி? கேக்குது ப்ரோ. ஓகே, படம் பார்த்துட்டீங்களா? நான் தான் சொல்றேன், டவுன்லோட் கூட பண்ணி பார்க்க மாட்டேன். ஒருத்தர் கேட்டார், அதுக்காக லிங்க் அனுப்பிச்சு விட்டேன். நான்லாம் பார்க்க மாட்டேன். ஓகே, பாத்துறாதீங்க. உயிர் மேல ஆசை இருக்கா? இருக்கு. அதனால சொல்றேன், பார்க்க மாட்டேன். ஓகே, உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன்று மட்டும் நல்லா சொல்கிறேன். படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனால் அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாகவே தெரியாதுங்க. நான் ஏதோ ஸ்பாயில் அலர்ட் பண்ணுறேன், இல்லை வேணும்னே விஜய் படத்தை டீக்ரேட் பண்ணுறேன், படத்தில் பெருமையாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையா கபிலான்னு கேட்டால் சத்தியமாக சொல்கிறேங்க. ஒரு படம் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இவங்க ஏற்றி எப்படி ஹைப்பை கம்மி பண்ணி இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிப்போச்சு ஜிப்சி. ஓப்பனாக சொல்கிறேன், இந்த படத்துக்கு கொஞ்சம் ஹைப் ஏறினாவது ஓப்பனிங்லாவது எதோ நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கும். ஆனால் இவங்க பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்க லோ ஹைப்பை ஏற்றி விட்டு படம் உள்ள வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பிரம்மாண்டமா அந்த ஜெயிலர் ஃபார்முலா கொண்டு வந்து வெடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. என்னங்க இது, கேவலத்துன்னு கேவலங்க. என்னங்க, நான் மங்காத்தா விட 3 டைப் நான் எப்பா ஒன்ஸ் ஒரு பாஷா தான், ஓகேவா? ஒரு பாஷா தான், ஒரு மங்காத்தா தான். அந்த மாதிரி அது மறுபடியும் அதே டைரக்டர் நினைச்சாலும் நீங்க அது ஃபார்முலா எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. எடுத்தீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகும். புரியுதா? அது அவங்களுக்கு ஏன் இவ்வளோ விஷயம் பேசக்கூடிய, இவ்வளோ உட்காந்து இன்டர்வியூல பேசக்கூடிய வெங்கட் பிரபுக்கு இது ஏன் புரியல? அப்ப தெரிஞ்சுதான் வாய விட்டுருக்கீங்களா? ஏங்க, வெங்கட் பிரபு எஸ்எஸ்சியோட கோர் கதையை எடுத்து விஜய் கிட்ட கொடுத்துருக்காரு. அதுக்கு அவர் சம்பளமும் வாங்கியிருக்காரு. உள்ளதுல அவன் சம்பவம் பண்ணியிருக்கான்ப்பா. விஜயகாந்த் கதையை எடுத்து விஜய் கொடுத்துட்டு அது எஸ்எஸ்சி டைரக்ஷன்ல அவன் தான் கெட்டிக்காரன். அது கூட ஓகே ப்ரோ. நேத்து நைட் 1 மணிக்கு ட்வீட் அவுட் போட்டாரு, பாத்தியா ஜிப்சி ப்ரோ? பார்த்தேன். நைட் 1 மணிக்கு ப்ரோ, அது தேவையில்லாத ட்விட்டு. அவர் முடிவு பண்ணிட்டார் ப்ரோ, இந்த இடம் கொஞ்சம் அடி பலமா இருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா எங்க கிட்ட சரண் எடுத்துட்டார் வெங்கட் ப்ரோ.
ஒரு நேத்து நைட் படம் பாத்தீங்களா? இல்லைங்க, படத்தை ஓப்பனிங்ல விஜயகாந்த் காட்டினது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்டிஃபையே கிடையாதுங்க. என்னங்க, நான் தாண்டா விஜயகாந்த்னு சொல்றாப்புல விஜய். என்ன சிம்பாலிக்கா சொல்றாப்புல, நான் தான் விஜய், நான் தான் அடுத்த விஜயகாந்த்ன்றாப்புல. முகத்துல அது இருக்கக்கூடிய அந்த என்னன்னா, அந்த face அது இல்ல ப்ரோ, அது ஒரு அரசியலா இருக்குமோ? நான் நடிச்ச படம் மாநாடு எது எல்லாம் வேணாலும் நடக்க இருக்கட்டுங்க. போகுது. நான் படத்தை படமா பாக்குறேன். எனக்கு படத்துல விஜயகாந்த ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி எல்லாம் சத்தியமா சொல்றேன். என்னங்க, 30 செகண்ட் இருக்குங்க, 30-40 செகண்ட் இருக்குங்க. அதுவும் விஜயகாந்தோட வாய்ஸுங்க எங்கேயாச்சும் மேட்ச் ஆகுதா? இதுல வேற தேங்க்ஸ் டு ஏஆர் ரஹ்மான் ஃபார் ஏஐ சவுண்ட் வேற. விஜயகாந்த் இங்கிலீஷ் பேசினா எப்படிங்க இருக்கும்? அந்த வாய்ஸ் இருக்கணும்ல, விஜயகாந்தோட வாய்ஸ் இருக்கும்ல. விஜயகாந்த் வாய்ஸே இருக்காதுங்க. விஜயகாந்த் ஃபேஸ் கூட பிரச்சனை தாங்க. அங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நெத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் மாதிரி இருக்குங்க. கண்ணை மட்டும் கொஞ்சம் பொஃப் ஆகிட்டு அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து அந்த விஜயகாந்த் கண்ணை நல்லா இதா இருக்கும், நல்லா இதா இருக்கும், பிளஃபியா ஒரு மாதிரி இதா இருக்கும். ஆனா அங்க அப்படி கிடையாது. விஜயகாந்த் ஒல்லியா பார்த்தா எப்படி இருப்பீங்க நீங்க? கேப்டன் பிரபார்ல இருக்கிற விஜயகாந்த் பாத்துறீங்களா? எப்படி இருப்பாப்புல? இது விஜயகாந்தே கிடையாது. இது அது இப்படி முகம் இப்படி திரும்பும் போது, அந்த பக்கம் திரும்பும் போது அப்படியே விஜயோட மேனலிசம் வருது. இந்த போக்கிரியில இப்படி இப்படி படம் முழுக்க போக்கிரி படத்துல இருக்கக்கூடிய மேனலிசம் தாங்க. துப்பாக்கி போக்கிரியில இருக்கக்கூடிய மேனலிசம் தாங்க விஜய்க்கு. உண்மையா சொல்றேன். நான் இப்போ வந்து தம்பிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படி தம்பி இருக்கு அப்படின்னா, அவன் ஒரு சின்ன பையன் தான், 20 வயசு பையன் தான், அவனுக்கு பாதிலாம் புரியல. அண்ணா அந்த விஜயகாந்த் விஜய் தானே அப்படின்றான் அவன் என்கிட்ட. சரி படம் எப்படா இருக்குன்னா, அண்ணா அழகி தமிழ் 2 மாதிரி இருக்கு, விஜயோட மேஷப் வீடியோ பாக்குற மாதிரியே இருக்கும்னா. லியோ அந்த மாதிரிதான் இருக்கு. அதாவது அதாவது ஒரு வில்லனை நீங்க கொடூரமான வில்லனா காட்ட போறீங்க அப்படின்னா அது இதோட சினிமாட்டோகிராஃபியே தப்பா இருக்குங்க. நீங்க சினிமாட்டோகிராஃபி பார்க்கும்போது வாரிசு படத்துல இருக்கிற சினிமாட்டோகிராஃபி மாதிரி போகுது ஜிப்சி. உள்ள நான் பாரு, நான் உன்னை கொலை பண்ண போறேன், உன்னை நான் பண்றதா பண்ணிட்டு போடா, உட்காந்து டயலாக் பக்கம் பக்கமா டயலாக் பேசிக்கிட்டு வில்லனிசம் அந்த பொண்ணு கிட்ட காட்டணுன்றது, ஹீரோயின் கிட்ட வில்லனிசம் காட்டணுன்றதுக்காக காட்டுறது. அடுத்தது வந்து அவங்க அப்பா கிட்ட அந்த அந்த கஸ்டடி சீன், அதுல வந்து உட்காந்துக்கிட்டு பிரசாந்த் முன்னாடி வந்து நான் ஒன்ன விட இவரு சொல்றாரு, யாரு விஜய் சொல்றாரு பிரசாந்த், அப்பையில இருந்தே ஓவர் ஆக்டிங் பண்றத நீ சின்ன வயசுல இருந்தே ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டே இருக்கிறான், நிப்ப மாட்டாடே, அது கண்ணாடிடா. பிரசாந்தோட நடிப்பை நீ பேசக்கூடாது. எப்பா சாமி, இவன் பண்ண ஓவர் ஆக்டிங் கிரிஞ்ச பார்க்கணும். ஒய்ஃப் கிட்ட வந்து விளையாடுறாராம். நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த சீன்லாம் பார்த்துருப்பீங்க. விஜயோட அந்த கில்லி படத்துல இருக்கக்கூடிய அந்த சாமி பாட்டு பாடிட்டு அதை உட்காந்துக்கிட்டு சொல்றதும் சரி, அப்புறம் உட்காந்துக்கிட்டு இனிமேல் சத்தியமா குடிக்க கூடாதா சாமின்னு சொல்றதும் சரி, அதுக்கு அடுத்த சீன் வரக்கூடிய ஒய்ஃப் முன்னாடி நின்று பிரபுதேவா பிரசாந்த் முன்னாடி உட்காந்து பேசுற சீனும் சரி, இது எல்லாமே கிரிஞ்சு மேக்ஸ். அதுதான் முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த அப்பா விஜய் பண்ணக்கூடிய கிரிஞ்சு மேக்ஸ் முடியும்னு பார்த்தா, செகண்ட் ஹாஃப்ல பையன் விஜய் வந்து ஒரு கிரிஞ்சு மேக்ஸ் பண்ணுவான். வில்லன் நான் வில்லன்டா நம்புங்கடா, இந்த பாரு முகத்தை கோரமா வச்சுக்கிறேன், கண்ணை விரிச்சு காட்டுறேன், கோவமா பேசுறேன் பாரு, நக்கலா பேசுறேன் பாரு, நையாண்டி பண்றேன் பாத்தியா, என்ன நம்பு, நீ வில்லன் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. ட்விஸ்ட் எப்படி தெரியுமா இருக்கணும்? என்னடா இந்த பக்கம் கேமராவை காட்டிட்டேன், இந்த பக்கம் பிரேம்ஜி வந்து அந்த பக்கம், அது என்னடா அந்த மங்காத்துல கூட பிரேம்ஜி அவனை போட்டு தள்ளினாங்க, இங்க பிரேம்ஜியை போட்டு தள்ளுறதுல என்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. என்ன ஹீரோயினே போட்டு தள்ளினீங்க, செகண்ட் ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹீரோவையும் போட்டு தள்ளினீங்க, ஆனா பிரேம்ஜி அமரனை போட்டு பிரேம்ஜி வந்து அந்த ரிமோட் டெட்டனேட்டரை எடுத்துட்டு போய் ஓடுறப்பல எப்படி ட்விஸ்ட பாத்தீங்களா? இத்தனைக்கும் தாய் மாமனா. ஏன் தெரியுங்களா தாடி வச்சிருக்கிறாப்புல அப்பா விஜய்க்கு? யாராவது கெஸ் பண்ணீங்களா? ஏன் அப்பா விஜய்க்கு வந்து தாடி வச்சிருக்காங்க, வெள்ளை தாடி வெள்ள முடியாது தெரியுங்களா? ஏன்னா நமக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் அந்த கெட்டப் சேஞ்ச், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க படம் பார்க்கும் போது இந்த எங்க விஜய் எங்கா தெரியணும்னா அப்ப இருக்கிற விஜயை நீங்க ஓல்டா காட்டணும், அதுக்காக வச்சுதான். நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது. அப்ப இங்க இருக்கிற மத்த விஜயை நான் வந்து இதா காட்டணும். இன்னொரு அப்பா விஜய் நான் வயசான ஆளா காட்டிட்டோம்னா, வயசான ஆளு விஜய்னு முகத்துல மட்டும் தான் தெரியுது, பாடியிலயோ நடக்கிற நடையில எங்குமே தெரியல. அதுதான் சொல்றேன், விஜய் கிட்ட நடிக்கிற பிரச்சனையே இருக்கு. விஜய் கிட்ட பிரச்சனையா நடிப்பு தான். அது இந்த தடையை தயவு செஞ்சு ஏத்துங்கடா. நான் ஏதோ வன்மத்துல சொல்ல, உண்மையிலே சொல்றேன். விஜயோட நடிப்பு கிரிஞ்சு மேக்ஸ். இந்த அழகிய தமிழ்ல வந்து வில்லனா காட்டுறேன்னு சொல்லிட்டு பாடி லாங்குவேஜ் முகத்தை கோரமா வச்சுக்கிட்டு நான் இப்படி பண்றேன் பாரு அப்படி பண்றேன் பாரு, ஐயோ கொடுமை. இதுல வேற பிரசாந்த் வேற போட்டு பாவமா இருக்கு எனக்கு. பிரசாந்த் எல்லாம் பாக்குற பிரசாந்துக்கு வந்து கடவுள் குடும்பங்கள் கொண்டாடுமா?
குடும்பம் எல்லாம் கொண்டாடாது இந்த படத்தை. குடும்பம் வேணா காரி துப்போம். ஏங்க சரி ப்ரோ 1000 கோடி ப்ரோ அடிக்குமா அடிக்குமா? எல்லாரும் எல்லா படத்தையும் அவங்க தலைமையில கட்டினா அவங்க பாவம் ப்ரோ. ஏதாவது ஒரு 1-2 படத்தை சொல்லுங்க. பாவம் அவங்கள பாவம்ல. இல்ல எல்லா படத்தையும் அவங்க தலைமையிலே கட்டி யார் மேல? ஃபேமிலி மேல. குடும்பம் மேல ஓ ஃபேமிலி மேல குடும்பம் அப்படின்னா நெப்போட்டிசம் கொண்டாடுறதுன்னா எல்லாம் உட்காந்து பாவம்ல படம் அவங்கள எடுத்தா அப்படிதான் குடும்பம். இருக்கும். இவங்க படத்துல இவங்க குடும்பம் ஒன்னா வெங்கட் பிரபு படத்துல இளையராஜா சாங் வந்துரும்பா. ஓகேவா? வெங்கட் பிரபு படத்துல இளையராஜா சாங் ஒண்ணு வந்துரும். அந்த இடத்துல 2 பேரும் கார்ல உட்காந்து காப்பிரைட் பிரச்சனை இல்லை ப்ரோ. காப்பிரைட் பிரச்சனை கிடையாது. பெரியப்பா தம்பி பையன் தம்பி அவர் தந்தை விட்டுரு. ஒரு படத்துல வந்த காதலின் தீபம் ஒன்று அந்த சாங்கை ப்ளே பண்ணி 2 பேரும் உட்காந்து காருக்குள்ள பேசுறதா இருக்கட்டும், இல்ல 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் சீனா இருக்கட்டும். அதாவது நீங்க படம் ஒண்ணு எடுக்கிறீங்க, அந்த படத்துல வந்து நீங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அதாவது த்ரில்லர் சப்ஜெக்டா நீங்க எடுக்கிறீங்க, ஆக்ஷன் த்ரில்லர் சப்ஜெக்டா நீங்க எடுக்கிறீங்கன்னா த்ரில்லர் உண்மையில த்ரில்லரா இருக்கணும். சஸ்பென்ஸ் பிரேக் ஆகக்கூடாது. ட்விஸ்ட் வந்து அடுத்து என்னன்னு கெஸ் பண்ணக்கூடாது. ஏங்க ரஷ்யால எம்பேசில நடக்கக்கூடிய பிரச்சனைய அங்க தடுக்க யாருமே இல்லையா, இங்க இருந்து கிளம்பி அனுப்புறாங்களா விஜய பாத்துங்க. ஐயா எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் ஐயா, இது என்ன ஜானர்னு மட்டும் சொல்லுங்களேன். ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஆக்ஷனு அது மட்டும் புரிய மாட்டேங்குது. ஆக்ஷனு கிரைமு த்ரில்லரு சைஃபை, அதுவும் பேர் ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் சைஃபை குளோனிங். ஸ்பை கில்லர் ப்ரோ. இல்ல ஸ்பை கபிலம் ப்ரோ, கில்லர். இல்ல கபிலம் ப்ரோ, ஸ்பை எனக்கு கில்லர் என்ன இல்லையா? ஒருத்தர இல்ல பேசுங்க. இல்ல எனக்கு இந்த குளோனிங்லாம் மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஓகே, இந்த மாதிரிலாம் இந்த காலத்துல நடக்குது அப்படிங்கறத அக்செப்ட் குளோனிங் பண்ணுவாங்களா? பண்ற அளவுக்கு டெக்னாலஜி இருக்கிறவன் வெறும் பாம்பை வச்சுட்டு போயிட்டே இருப்பானா? போய் சிட்டில நான் பாம் வைக்க போறேன், இது வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருச்சு. அவன் புறால பாம்பு கட்டி டெரரிசம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க நியூஸ்ல படிச்சா. இவர் வந்து இன்னும் அந்த காலத்து 70களில் இருந்த இது கான்செப்டுங்க. நான் பாம்பு வைக்க போறேன், சிட்டியே மொத்தமா டிஸ்ட்ராய் ஆயிடும், இந்த ஸ்டேடியத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் டிஸ்ட்ராய் இதாயிடுவாங்க, அழிஞ்சிருவாங்க, ஒட்டுமொத்த சென்னை சிட்டியே பிளாஸ்ட், பா விரிச்சு கிழிச்சிருவாங்க அப்படியே. யோ எனக்கு சிரிப்பு அடக்க முடியலங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு தூக்கமே வந்துருச்சு. எவனோ தான் சொன்னான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது, செகண்ட் ஹாஃப் செம்ம டல்லா போகுது. டேய் அநியாயம் பண்ணாதீங்கடா, மனசாட்சியோட சொல்லுங்க. படம் பார்க்குறவன் காசு கொடுத்து படம் பார்க்குறான். நம்ம ஏதோ டீக்ரேட் பண்ணணுன்றது அந்த படத்தை சொல்லுங்க. படமா பார்த்தா நீங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல இருந்து விஜய் காமெடி சீன்றது வரும்போதே உங்களுக்கு கிரிஞ்சு மேக்ஸா தான் தெரியும். சிரிக்கவே மாட்டீங்க. நான் மாஸ் சீன்ஸ் நான் வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்றேன்னு. த்ரிஷா எதுக்கு அந்த பாட்டு, அந்த லாஸ்ட் அது பாட்டு என்ன ஒரு பாட்டு வருமே, ஆயா பாட்டு, ஆயா ஹிந்தில ஆயாவா, மொட்டை ப்ரோ. மட்டை 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 மொட்டை மட்டை. மொட்டை. அந்த மட்டை இல்ல சாங்ல திரிஷாக்கு வந்து மஞ்சள் கலர் புடவை கட்டி, சிவப்பு கலரு மஞ்சள் கலரும் கலந்த புடவை கட்டி, அது என்ன சொல்றாங்க நீங்க பாருங்க. அந்த பாட்டு அபிஷியலா சாங் வரும் மக்களே. நான் சொன்னது உண்மையில மட்டும் நீங்களே பாருங்க. விஜயோட கட்சி சின்னம் திரிஷா புடவையில கட்டிருக்கிற காஸ்டியூம்ல, அதுவும் திரிஷா டான்ஸ் ஆடுது பாருங்க, குத்து டான்ஸ். பா பா நீங்க பாருங்க, ஸ்டெப்பை நீங்களே பாருங்க, எத்தனை மில்லியன் வியூஸ் போகுதுன்றது நீங்க மட்டும் பாருங்களேன். டான்ஸ் ஸ்டெப்பை பாருங்களேன். யார் அந்த கோரியோகிராஃபர்னு கூட எனக்கு தெரியல. ரெண்டாவது ஸ்டண்ட்டுங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பைக் சேசிங் பண்ணும் போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது விஜய் மாதிரி இல்லை விஜய். ஆமாங்க, அது விஜய் மாதிரி இல்லை, உண்மை. ரெண்டாவது விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க் ஒன்று இருக்கும் பாருங்க. நான் ஒரு ஷார்ட் ஒன்று சொல்றேன். மோகனோட பிஸ்னஸை நான் டேக் ஓவர் பண்றேன். ஒரு ஃபிளாஷ்பேக் சீன். ஒரு 16-17 வயசு இருக்கிற ஒரு விஜய் வந்து அவன் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ண போறான். அங்கே இருக்கிற கேங்கு கிட்ட பேசுறான். இந்த நம்ம எம்என் நம்பியார் காலத்துல பார்ப்போம் தெரியுங்களா, ஓப்பனிங் சீனே வில்லனுக்கு என்ன தெரியுமா இருக்கும், கண்ணுல ஒரு தழும்பு இருக்கும். ஜிப்சி ஞாபகம் இருக்கா ஜிப்சி? இந்த ஒரு கண்ணை மறைச்சு வச்சுக்கிட்டு வில்லன்லாம் பார்த்துருப்பீங்களா எம்ஜிஆர் காலத்துல படத்தெல்லாம்? யாரா பார்த்துருக்கீங்களா எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்துல? எப்ப கேக்குதா? ஆமா ஆமா கேக்குது ப்ரோ, கேக்குது. ஒரு பாத்துருக்கோம் கண்ணு மட்டும் பாத்துருக்கோம், சொல்லுங்க. தழும்பு இருக்கும், கண்ணுல தழும்பு இதுக்கு இருக்கும். அண்ணன் விழுதுகளுக்கு மட்டும் ஸ்பீக்கர் கொடுப்பீங்களாம், ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காராம். மேடம் உங்களுக்கு கோஸ்ட் கொடுக்குறேன். இல்ல வேண்டாம் இருங்க. வேண்டாம், எனக்கு வேண்டாம். இவருக்கு ஜிப்சிக்கு கொடுங்க, ஏன்னா ப்ளூடிக் நம்மளுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். இல்ல ஐபோன் இருக்கணும், அதுதான் மெயின். அப்புறம் அதுலயும் பக்கேரி போச்சான். இருங்க இல்ல நான் நான் வந்து பதில் சொல்றதுக்கு எதுக்கு காரணம்னா, நான் என்ன ஜானர்னு கேட்டேன்.
அதுக்கு நீங்க ஒரு 10 ஜானர் சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டீங்க. அதனால எனக்கு உங்க மேல வன்மம் இருக்கு. அது எல்லாமே வருது, அப்புறம் அவர் மட்டும் என்ன இல்ல பண்ணுவாரு? இவர் சும்மா எத்தனை படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறாரு, இதுக்கு கொடுக்க முடியல பாருங்க. அந்த படம் இந்த படம் அந்த மூவி இந்த மூவின்னு சொல்றாருல்ல, ஒரு ஜானர் சொல்லுங்க முதல்ல. அண்ணன் இதுக்கு மைக் அடிக்கல, அதை வரேன் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் இதை பார்ப்பேனா அதை பார்ப்பேனா, ஒரு நிமிஷம் இருங்க. கிங்ஸ்லி கோஸ்ட் கொடுக்குறேன், அக்செப்ட் பண்ணிக்க. ஸ்பேஸ் விட்டு வெளில போனீங்கன்னா செம்ம கடுப்பாயிடும். 350 பேர் உட்காந்துருக்கிறான் ஸ்பேஸில், எனக்கு கோஸ்ட் வாங்கிட்டியா? கேக்குதா? ஓகே, மைக்கை பார்த்துக்கின் மேல என்னென்ன மக்களே, அது என்ன எங்கே விட்டேன்? ஜிப்சி என்ன கேட்டீங்க? என்ன ஜானர்? ஆக்ஷனு, த்ரில்லரு, கிரைமு, த்ரில்லரு, ஃபேமிலி, ட்ராமா. நீங்க சொன்ன மேட்டர் வந்து இந்த மூஞ்சில ஒரு கண்ணை மறைச்சிட்டு வர்ற வில்லன், அது அவங்க மோகனுடைய இது இருக்கு இல்லையா, பிசினஸ் டேக், அந்த மாஃபியா, அந்த கேங்ஸ்டர், அந்த பிசினஸ் டேக் ஓவர் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த இந்த விஜயோட பையனை கடத்திட்டு கொண்டு போயிட்டு அவர் அங்க வளர்க்குறாருல, அந்த விஜய் 16-17 வயசுல அவங்க அப்பாவோட பிசினஸ் டேக் ஓவர் பண்றாரு. அப்போ ஒரு ஷாட் இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க, ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க, கார் முன்னாடி நின்றுட்டு வெள்ளக்காரன்ட்ட பேசுற ஒண்ணு இருக்கும், இந்த பழைய 90s விஜய் மாதிரி, ஏர்லி விஜய் ஞாபகம் இருக்கா? அந்த ஷாட் நான் சொல்றேன், டிஏஜிங் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். அந்த இடத்துல டிஏஜிங் குப்பை மரண குப்பை. அந்த இடத்துல விஜய் கண்ணை சோட்டிக்கிட்டு பேசுவாப்புல பாருங்க, ஒரு ஷாட்டு ஒண்ணு, அந்த இடத்துல டிஏஜிங்க. அதே ஷாட்டு நீங்க மோகன் கிட்ட வந்து விஜயும் மோகனும் சூசைட் பண்ணிக்க போறேன்னு தான் பையன் கிட்ட நாடகம் ஒண்ணு நடிப்பாப்புல மோகன், ஓகேவா? அங்க ஓகேவா இருக்கும் சிஜி. ஆனா நீங்க அந்த இன்னொரு இடங்களும் பாருங்க, கண்ணை சுழட்டிக்கிட்டு கேவலமா இருக்குங்க டிஏஜிங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, இங்க டிஏஜிங்க லியோ படத்துலயும் சரி இங்கேயும் சரி, இங்க டிஏஜிங் வந்து நமக்கு வரலன்னா விட்டுறணும், விஎஃப்எக்ஸுக்கு போதுமான டைம் கொடுக்கணும், இல்லைன்னா இப்படிதான் படம் சொதப்பும். ஏங்க லியோல எங்கங்க டிஏஜிங் பண்ணாங்க? சாரி, டிஏஜிங்ன்ற பாருங்க, விஎஃப்எக்ஸ். கபிலன் ப்ரோ, ஒண்ணு கேக்குறேன், கிளைமேக்ஸ்ல குளோனிங்னு சொன்னீங்க, டூப் விஜய் இன்னொரு விஜய், நீங்க அனிமல் படம் கிளைமேக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரலையா? எனக்கு ஞாபகம் வந்தது, நான் அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏய், நான் அதையே அடிக்கிறேன்டா, நான் அதையே அடிச்சிட்டேன்டா, நீ அதை எடுத்துட்டு வந்து இது கூட கம்பேர் பண்ணி என்ன இன்னும் டென்ஷன் ஆகுது. எங்க பாரு, எனக்கு எந்த அளவுக்கு படம், உண்மையிலே சொல்றேன், எந்த அளவுக்கு வந்து இந்தியன் 2 எல்லாருக்கும் வந்து இந்தியன் 2 படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நீங்க எப்படி எல்லாம் தூங்கிருப்பீங்க மக்களே, அதை விட 6 படுற மாதிரி இருக்கும் இந்த படம். ஏன்னா அவ்வளவு கிரிஞ்சு இருக்கு. நான் அதைத்தான் நான் சொன்னேன், இந்தியன் 2 செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கோட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட பெட்டரா இருக்கும். என்னங்க இந்த கேட் அண்ட் மவுஸ் விட்டு வக்காலி, டேய் என்ன இல்ல தியேட்டர்ல படம் பாக்குறோம், என்ன கேன கூன் மாதிரி மாமா இல்ல பாக்க உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறவங்கலாம் டவுன்லோட் பண்ணி படம் பார்த்தா எனக்கே இவ்வளவு கோவம் வருதுடா, தியேட்டர்ல படம் பார்த்தவங்க எல்லாம் எவ்வளவு கோவம் வரும்? இல்ல கேக்குறேன், 3 GB 3 GB நெட் வேற இன்னைக்கு ஸ்லோடா, 3 GB போச்சுடா எனக்கு. அவன் 350 ரூபா 450 ரூபா 550 ரூபா செலவு பண்ணிருப்பான். ஏங்க அப்ப இந்த படத்துக்கு இது டேக் வந்து வெங்கட் பிரபு கதம்ப சாதம் அப்படின்னு வைக்கலாமா? அவனை மட்டும் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், வெங்கட் பிரபு லிசனர்ல எங்கேயாச்சும் ஃபேக்கட்ல இருந்துன்னா ஒண்ணு கேட்டுக்க, கொப்ப மவனே போயஸ் கார்டன் பக்கம் மட்டும் வந்தீங்க குடும்பத்தோட, டேய் சத்தியமா சொல்றேன் பாத்துக்காம பெரிய போராட்டமே நடக்கும். அவன் பாத்துக்க, போயஸ் கார்டன் பக்கம் வாவுன்னா இங்க போவாங்களாம், அங்க கவுரு வாங்கலாம், அப்புறம் இங்க நாங்க வந்து நிமித்தி விடணுமா? இதே எங்களுக்கு வேற வேலையா எங்களுக்கு? நீங்க வன்மத்துல பேசுற மாதிரி இருக்கு. 1500 கோடி அடிக்குமா அடிக்காதா அதுமோன்னு சொல்லுங்க எனக்கு. இதே 1500 வருமா வராதா? 1000 கோடி 1000 கோடி போட்ட காசு 400 கோடி வருதான் பாருங்க. இன்னைக்கே 150 கோடி வந்துருச்சுங்க. இன்னைக்கே ஒரு நாளைக்கு 150 கோடி வந்துருச்சு. 10 நாள் 1500 கோடி அடிக்காதா? என்னங்க அது ரொம்ப போச்சு. ஜிப்சி போட்ட 400 கோடி படம் முதல்ல பணம் ரிட்டர்ன் வருதான்னு பாருங்க ஜிப்சி. முதல்ல மூஞ்சி சார், மூஞ்சி அது ஏன் சார் எல்லாரும் படத்தையும் பார்க்கும் போது இல்ல மத்த ஹீரோ கூட எல்லாம் நடிக்கும் போது வெங்கட் பிரபு உருப்படியா எடுக்கிறாப்புல, இந்த மூஞ்சி மட்டும் கூட எந்த டைரக்டர் வந்து எடுத்தலாம். நான் அதைத்தான் சொன்னேன். எப்பா மறுபடியும் சொல்றேன், நீ விஜயோட இன்டர்வியூ, நெல்சன் விஜயோட இன்டர்வியூ போய் மறுபடியும் போய் உட்காந்து கேளு, உனக்கு அங்க தெரியும் ஏன் விஜய் படங்கள் விமர்சனம் உள்ளாகப்படுகிறது அப்படின்றது. நீ அங்க இருக்கு, உனக்கு ஃபுல் பிக்சரை நான் கொடுத்துடுறேன். டைரக்டரோட கதையில நீ தலையிட்டினா இவனுக்கு ஸ்டோரி நாலேஜும் கிடையாது. சத்தியமா சொல்றேன், விஜய்க்கு ஸ்டோரி நாலேஜ்
எல்ல அளவு கூட கிடையாது, கிடையவே கிடையாது. ஏங்க நான் கேக்குறேங்க, இந்த படத்துல யாருங்க ஹீரோ? மல்டி ஸ்டார் சப்ஜெக்ட் தானே சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு பிரசாந்தே சம கடுப்புல இருப்பாப்ல. ஒரு நிமிஷம் யுவா முடிச்சிடுறேன். யுவா பிரசாந்த் ஹீரோ தானங்க, பிரபுதேவா ஹீரோ தானங்க, அஜ்மல் ஹீரோ தானங்க, மோகன் கூட இப்போ ஒரு சமீபத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு படம் விட்டாப்புல. பிரசாந்தும் மோகனுக்கும் ஒரு படம் ஒன்று வந்துச்சு, ஹாரான்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்துச்சு, அந்தங்கன்னு ஒரு படம் வந்துச்சு. ஏங்க நீங்க இந்த டாப் ஸ்டார்ஸ் நீங்க வந்து எப்படி நீங்க பயன்படுத்தணும் படத்துல நீங்க நடிப்பீங்களா? நீங்க தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டரா? ஓ பிரசாந்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுக்கணும், என்ன பண்ணும்? லைலாக்கு கொடுத்துரு. ஓகே ரைட், சரி நான் உனக்கு கேட்கறேன் தெளிவா. எனக்கு படம் பார்த்த ஒரு விஜய் ஃபேன் எனக்கு நியாயமா பதில் சொல்லு. பிரசாந்துக்கும் பிரபுதேவாக்கும் ஒரு சண்டை நடக்கும் கிளைமேக்ஸ்ல. தான் பொண்ணை கொன்னது பிரபுதேவா தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். பிரபுதேவாக்கு என்ன ஆச்சு? பிரபுதேவாக்கும் பிரசாந்துக்கும் சண்டை நடக்கும். கிங்ஸ்லே படம் பார்த்தவங்கடா நீ சொல்ற, எனக்கு நீ தியேட்டர்ல படம் பார்த்தவன் என்னாச்சு? தெரியாது, என்ன ஆச்சுன்னே தெரியாது. விட்டானுங்க ஜிப்சி, அது அப்படியே விட்டான், அது அப்படியே விட்டான் ஜிப்சி. நிறைய பேர் கோட்டு ஏங்க அந்த எஸ்கே கேமியோ பத்தி சொல்லுங்க. டாப் ஸ்டார்னா எஸ்கே ஒரு வரல, கேமியோ பத்தியும் சொல்லுங்க. சிவகார்த்திகேயன் இன்டர்வியூவே பாத்ரூம்ல தான் இருக்கும். கேமியோன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல குறைச்சிட்டானுங்களா? சிவகார்த்திகேயன் இன்ட்ரோடக்ஷனே உனக்கு இதுதான். அங்க கை கழுவிட்டு இருப்பாப்புல, இவர் வந்து கையில துப்பாக்கி கொடுத்து ப்ரோ நீங்க கொஞ்சம் இதை பாத்துங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. அந்த எஸ்கே கேமியோல இன்னொரு அல்டிமேட்டும் இருக்குது. அந்த எண்டிங்ல பாத்ரூம் விட்டு வெளில வருவான், இட்ஸ் நாட் இன் யூஸ்னு இருக்கும். டேய் இட்ஸ் நாட் இன் ஹெல்ப் பண்றானா இல்ல நீங்க அவனை போடுறீங்களா? இட்ஸ் நாட், ஆமா அந்த கதவு சாத்தும் போது நாட் இன் யூஸ்னு வரும். சொல்லுங்க இவா, அதுக்கு என்ன அர்த்தம்? டார்க் காமெடியா? சொல்லுங்க இவா. ஹலோ கபிலன், ஹே கிங்ஸ்லே, படம் எப்படி இருந்தது கிங்ஸ்லே? இப்ப இம்ம நேரம் நாங்க பேசுனது உங்களுக்கு கேட்கல, இப்ப உங்களுக்கு தனியா என்ன சொல்றாங்க? நானும் தானே படம் பார்த்தேன். நீங்களும் படம் பாத்துட்டீங்களா? நானும் உன் வெர்ஷனை சொல்லிடுறா, உன் வெர்ஷனை சொல்றா. எனக்கு ஓவராலா படம் சுத்தமா எனக்கு ஒரு இடத்துல கூட கனெக்டே ஆகல. நம்மளுக்கு வந்துட்டு படம் அவ்வளோ பிளாட்டா போன இடத்துல நம்ம அண்ணியை காமிச்சாங்க. அந்த இடம் ஒரு இடம் மட்டும் தான் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்தது, மத்த இடம் ஃபுல்லா அவுட். எந்த நீ அதுக்கு தானே படத்துக்கு போனீங்க கிங்ஸ்லி ப்ரோ? அண்ணி பார்க்க தானே போனீங்க? இந்த கிரிஞ்சி காமெடிலாம் அப்புறம் இவரு அந்த கிரிஞ்சி காமெடிலாம் அவன் தாங்க படத்துல கிரிஞ்சி காமெடி பண்ணி வச்சிருக்கானா, அதை பத்தி பேசுறான். நம்மளும் கிரிஞ்சி காமெடி பண்ணா லிசன்ல இருக்கிறோம், பாவமா இருக்காது. ஏன்னா வளைச்சு நீங்க என்ன கிரிஞ்சி டே வான்னு வைக்கலாம். உண்மையிலே சொல்றேன், அக்டோபர் 10 கிரிஞ்சி டேங்க, செலிப்ரேட் பண்ணுங்க இனிமேல். எதே பிரீமியர் ஷோ இல்லது, பிரீமியர் ஷோ இல்ல கபிலன், இது பிரீமியர் ஷோ. தியேட்டர்ல அட்லீஸ்ட் ஒரு பிரீமியர் அக்டோபர் 10 செப்டம்பர் 5 இல்ல கபிலன், இது வந்து ஒரு பிரீமியர் ஷோ. இது தியேட்டர்ல அட்லீஸ்ட் ஒரு 50% வந்து விஜய் ஃபேன் இருந்திருப்பாங்கல்ல. யாருன்னா என்ஜாய் பண்ணிருக்கணும்ல, யாருமே என்ஜாய் பண்ணல. போட்டாங்க இவ ப்ரோ, வீடியோ எடுத்து போட்டாங்க. சரி தியேட்டர் எல்லாம் மொத்தமா சீட்டு எல்லாம் சவுப்பு சப்பா இருக்கான். நான் ஏதோ எல்லாரும் சவுப்புக்குள்ள துணி போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா சீட்டு கலர் இது வெறிஞ்சிட்டு. ஏங்க கேரளா சொல்லுங்க கபிலன். கேரளா எங்க கோட்டை அப்படின்னு நானுங்க. கோட்டையை உள்ள பார்த்தா யாருமே இல்லை, வெறிச்சோடி நிக்குது கோட்டை. ஏங்க காவலர்கள் கூட வெளில இல்லைங்க கோட்டையில. கழுவி ஊத்திட்டு போறானுங்க கேரளாக்காரன். சரி தமிழ்நாட்டில் கறக்கிறவன் தான் போய் சொல்லுவான், கேரளா இருக்கிறவன் ஆள் தானே உண்மை சொல்லணும்ல, அவன் ஏன் கழுவி துப்பிட்டு போறான்? படத்துல அவனுங்க ரொம்ப வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் பார்த்துட்டு நான் ஹானஸ்டா சொல்றேன், ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் போன போக்குல வந்துட்டு சரி படம் எங்கேயாச்சும் கிளிக் ஆயிருமோ நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வெங்கட் பிரபு செய்யுன்னு செஞ்சுட்டான். கை விடவே மாட்டேன்றதை ப்ரூவ் பண்ணிட்டான். அல்டிமேட். ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் பார்த்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள இழுத்துருவானுங்க போல இருக்கு படம் இப்படியே போனான்னு. ஐயோ ஃபர்ஸ்ட் half an hour கூட பயங்கர கடி கிங்ஸ்லி. அந்த ட்ரெயின் ஃபைட்ல ஆரம்பிச்சதுல இருந்து ஹாரிபிள் நினைச்சேன் நானு. அந்த ஃபேமிலி ஆடியன்ஸை புல் பண்றது மாதிரி எதுவுமே இல்லையே. அந்த இல்ல சார் ஒரு நிமிஷம், இதுல ஒரே ஒரு விஷயம். படம் ஓப்பனிங்ல ஒரு செய்தி வாசிப்பாங்க, அங்கேயே டிராப்டு ஒரு சீன் ஒரு உங்களுக்கு செய்தி வாசிக்கும். டேப்ல வந்து ராஜீவ் மேனன் இந்தியன் ரா ஏஜென்ட் பக்கத்துல ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று இருக்கும். அங்கேயே படம் டிராப்டு. உலகத்துக்கே தெரிஞ்ச கேவலமான சீன் அது.
உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு 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 தீவிரவாதி வெளில சுயமா அது ஆனா உலகத்திலேயே யுரேனியம் எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல குடும்பத்தோட டிராவல் பண்றது ஏன் பழி வாங்குறாருன்னா, மோகன் ஏன் பழி வாங்குறாருன்னா விஜய, தான் அந்த ட்ரெயின் இதுல வந்து வெடிச்சு அதுல தன்னுடைய மனைவி மகள் பையன் இறந்துருவாங்க. அதை பழி வாங்குறதுக்காக என்ன பண்றாரு மோகனு, இவன் தாய்லாந்துக்கு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி வரான் இல்லையா, அந்த இடத்துல அவன் பையனை கடத்திடுவாப்புல. கடத்திட்டு அவன் பையன் செத்த மாதிரி ஒரு நாடகம் அங்கே ஒன்று ட்ராமா ஒன்று பண்ண சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்து அங்கே தாய்லாண்டில் ஒரு அந்த லேடி சிரிக்கும் வேற, அங்கே வேற சிரிக்கும். ஏப்பா ஏ தாய்லாந்துல வில்லியெல்லாம் இருக்கிறீங்கடா, சூப்பர்ரா. இப்ப என்னன்னா அவரு நாளைக்கு அங்க போய் பெரியவனாகி அவரு அங்க குளோனிங் எல்லாம் பண்ணி விட்டு, ஏன்னா அவருக்கு தெரியும் நாளைக்கு எங்க அப்பா கிட்ட போவோம், சண்டை போட போவோம், எங்க அப்பா என்ன நெத்தி போட்டுல வச்சு போட்டு தள்ளிடுவாரு, அதனால நம்ம இப்பயே ஒரு 4-5 குளோனுக்கு 4-5 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டிக்கு எடுத்து வச்சிருக்காரு. இதை கடைசியில ட்விஸ்டா கட்டுறாங்க, சுருட்டு தூக்கி வாயில சொருறாங்க. எதுக்கு? ஜெயிலர் படத்துல சுருட்டு தூக்கி வாயில வச்சாங்களா அந்த மாதிரி நான் மார்க்சின் காட்ட போறேன் கிளைமேக்ஸ்ல. ரெண்டு கொடுமையான சீன். ஒண்ணு வந்துட்டு ஸ்னேகா வந்துட்டு அந்த வால்ல தூங்கிட்டு இருக்கும்போது மல்லிகை சாமான் சீன், இன்னொன்னு பிரெக்னன்ட் கூட்டிட்டு செகண்ட் ஹனிமூன் கூட்டிட்டு போனா பாருங்க, அப்பா இது உலகத்துல எங்கேயுமே நடக்காது இந்த மாதிரி ஒரு சீன். ஹாரிபிள். அதாவது படம் ஓவராலா மொக்க படம், மியூசிக்கும் சரியில்லை, ரீ ரெக்கார்டிங்கும் சரியில்லை, அதுல இருக்கிற பீப்புள்லாம் எதுக்குன்னே தெரியல, வேஸ்ட். எதுக்கு இத்தனை காஸ்டிங்னே தெரியல. விஜயகாந்தோட இன்ட்ரோடக்ஷன் சீன் ஒன்று இருக்குங்க, விஜயகாந்தோட இன்ட்ரோடக்ஷன் சீன் ஒன்று இருக்கும், நல்லா கவனிச்சிங்க. அதுல ஒரு ஆப்போசிட்ல மொட்டை வில்லன் ஒருத்தரப்பான். அந்த மொட்டை வில்லன் கண்ணத்துல ஒரு கீரல் இருக்கும். அப்பதான் நம்ம நம்புவோம் இவன் பெரிய கேங்ஸ்டர்ரா. அது என்னடா வில்லன் எல்லாரும் வெள்ளைக்காரனா இருக்குன்றதுக்கு அவனை வெள்ளையா காட்டணும். அவன் பார்த்தா இந்தியன் தான் கிங்ஸ்லி, அவன் இந்தியன் தான். அவன் கண்ணுல இருந்து அப்படியே இது வரைக்கும் ஒரு கீரல் வந்திருக்கும். என்னடா கீரல்? நான் கொடூரமான வில்ல, நீ என்ன பார்த்தா பயந்துடணும், நாங்க பெரிய மாஃபியா, பெரிய தீவிரவாதிகள். உலகத்துல எந்த ஊர்லடா தீவிரவாதி வந்து குடும்பத்தோட டிராவல் பண்றான்? டே ஒசாமா பின்லாம் கூட இந்த அளவுக்கு டிராவல் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியாதா. ஆனா இவ்வளவு பெரிய கொடூரமான மோகன் வில்லனை நீங்க இந்த இந்திய சினிமால பாத்துருக்கவே மாட்டீங்க. டயலாக் பேசுவாப்புல, அது என்ன கிங்ஸ்லி அந்த மைக் மோகன் ஒண்ணு வச்சுட்டு எப்போதும் அந்த பழைய படங்கள்லாம் பேசுவாப்புல, அந்த பாட்டு பாடும்போது முகத்துல இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ். இதுல டயலாக் ஒண்ணு இருக்கும், பக்கத்துல விஜயோட தோல், அதாவது மோகனுடைய தோல்ல அப்படி கையை போட்டுட்டு ஒண்ணு பேசுவாப்புல. மோகனை ஒரு சீனியர் ஆக்டரா கூட மதிக்கலங்க, சத்தியமா சொல்றேங்க. அதாங்க கொடுமை. மனசுல நிக்கவே இல்ல. ஏங்க நீங்க சந்தான படம் பாக்குறீங்களா, பவர் ஸ்டாரை எப்படி ஹேண்டில் பண்ணுவான் சந்தானம்? மனசாட்சியோட உண்மையை தான் சொல்றேன். பவர் ஸ்டாரை சந்தானம் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? அந்த மாதிரி தாங்க கிளைமேக்ஸ்ல. ஆனா உலகத்திலேயே சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல உட்காந்து மேல ஸ்டேடியத்துல பைக் ஓட்டினவன நான் இங்க தாங்க பார்த்தேன். நானும் எவ்வளவு பெரிய சென்னையில உட்காந்து கார் ஃபார்முலா ரேஸ் எல்லாம் பாத்துருக்கிறேன், நொய்டால உட்காந்துட்டு கார் ஃபார்முலா ரேஸ் பைக் ரேஸ் எல்லாம் பாத்துருக்கிறேன், இவனுங்க எல்லாம் பண்றதுல கொஞ்சம் பாத்துருக்கிறோம். ஆனா சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல ரோட்ல ஓட்ட மாட்டாரு தளபதி, ஸ்டேடியத்துக்கு மேல ரவுண்ட் அடிப்பாரு. அது கூட பரவாயில்லைங்க, பைக் இங்க இருந்து அங்க தாவுங்க. எதுக்கு அங்க இருக்கிற கிரவுட வந்து கரெக்ட் எக்ஸாக்ட்லி அதுதான் சொல்ல வந்தேன். ப்ரோ அதுதான் ஏகே கான் சொல்றாங்க ப்ரோ, காமிச்சிருக்காரு படத்துல. எதுக்கு அந்த கில் பண்ணனும் பீப்பிள் வலிமையில கலாச்சாரம் இல்லைங்க. இதுல ஒரு மேட்டர் ஒன்று இருக்குங்க. என்னன்னா படத்தோட ஓப்பனிங்ல அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்ல மேல இருந்து தூரத்துல இருந்து ஸ்னைப்பர்ல வச்சிருப்பாரு அஜ்மல், பக்கத்துல ஒரு பெரிய கார்ல ஒண்ணு போவாரு, மிஷன் இம்பாசிபிள் பாத்துங்க, நான் சொல்றேன் பாருங்க. பிரபுதேவா கார் ஓட்டிட்டு வருவாரு, ஹெலிகாப்டர்ல இவரு வருவாரு, யாரு? பிரசாந்த். நல்லா புரிஞ்சுங்க, பாம தூக்கி போடுவாங்க, கார் வெடிக்கும். பிரசாந்த் பிரபுதேவா எங்கடான்னு பார்த்தா ட்ரெயினுக்குள்ள உட்காந்துருக்கிறாப்ல பிரபுதேவா. டே எப்படிரா கார் வெடிக்குது, அங்கிட்ட ஸ்வைங்கன்னு ஜம்ப் ஆகுறாப்ல, கிட்டத்தட்ட ஒரு மினி குருவி பிரபுதேவா உள்ள வந்துடுறாப்புல. நீங்க அந்த ஷாட்டை நீங்க பாருங்க மக்களே, சரிங்களா? நான் தியேட்டர் பிரிண்ட்ல ரொம்ப பார்த்தேன், நான் பெரிய யோகிய புண்ணாக்கெல்லாம் கிடையாது, ஓகேவா? நான் பெரிய நான் புறம்போக்கு முளை மாதிரியாவே இருக்கிறேன். தியேட்டர்ல போய் படம் பார்த்தோம், ஓப்பனா மனசாட்சியை தொட்டு சொல்லு. கார் வெடிக்கும், பிரபுதேவா கார்ல இருந்து, ஆனா இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த ட்ரெயினுக்குள்ள, அதுவும் வேகமா போறக்கூடிய புல்லட் ட்ரெயினுங்க, கரிவண்டி கிடையாது, ஊட்டியில ஓடக்கூடிய கரிவண்டி கிடையாது, சரிங்களா? வேகமா போகக்கூடிய புல்லட் ட்ரெயின், அதுக்கு ஈக்குவலா கார் போகும் சைட்ல. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, குணசேகர் மைக்கா போனீங்க. கார் அப்படியே வேகமா போகும். இந்த முகவரி படத்துல வந்து கதை சொல்லுவாங்க பாருங்க, ஒரு வயசானவர் வந்து, சார் வேகமா, இது சத்யராஜ் கிட்ட கதை சொல்லுவாங்க பாருங்க, சார் ட்ரெயின் வேகமா போகுது சார், இவங்களும் வேகமா போறாங்க சார், திடீர்னு உள்ள இருந்து இது போறாங்க. அந்த மாதிரி கார் போயினே இருக்கும், பாம் வெடிக்கும், அந்த கார்ல இருந்து பிரபுதேவா ஸ்வைங்கன்னு உள்ள ட்ரெயினுக்குள்ள போயிடுவாரு. ட்ரெயினுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. டைமை செட் பண்ணது பிரபுதேவா.
அப்படி தூக்கி இப்படி வீசுவார், ட்ரெயின் பக்கத்துல போய் அப்படி ஒட்டிக்கும், மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கும் பாம்பு. ஓகேவா? அவர் டைம் செட் பண்ணிருப்பார். இவர் அந்த யுரானியம் எடுத்துக்கிட்டு மேலே கிளம்பி ஜம்ப் பண்ணுவார். நீங்க ஜம்ப் பண்றதை மட்டும் நீங்க பாருங்களேன், ட்ரெயின்ல இருந்து நீங்க விஜய் வந்து மேலே ஹெலிகாப்டர்ல ஜம்ப் பண்றதை பாருங்களேன், ஆலண்டு போயிடுவீங்க. அப்படி இருக்கும். என்ன சொல்லு கிங்ஸ்லி? இல்ல எனக்கு இந்த கடைசி அந்த 45 மினிட்ஸ் உட்காந்து வந்துட்டு இவனுங்க அதுக்கு தான் முட்டு கொடுத்துட்டு வரானுங்க. நானும் கொஞ்சம் ட்வீட்டெல்லாம் பார்த்தேன், கிளைமேக்ஸ் செம்மையா இருக்கு, 45 மினிட்ஸ் பயங்கரமா இருக்குன்னு. இருக்கிறதுலே இல்லாஜிக்கல் படத்துல பயங்கர இல்லாஜிக்கல் அந்த கடைசி 45 மினிட்ஸ் தான். ஸ்டேடியம்ல உட்காந்து அத்தனை பேருக்கும் தெரியும், ஐபிஎல் பாக்குற அத்தனை பேருக்கும் தெரியும், கேமராவை எல்லா இடத்துலயும் வச்சு காமிச்சிட்டே இருப்பானுங்கன்னு. 45 நிமிஷமா 2 பேர் உட்காந்து கன்னை காமிச்சுக்கிட்டு ஊரை உட்காந்து அந்த ஸ்டேடியத்தை ஃபுல்லா சண்டை போடுறானுங்க. ஒருத்தன் கூட வாடா பாக்கல. தோனி மட்டும் பாப்பாரு, தோனி மட்டும் தோனி பாக்குறாருங்க, தோனி மட்டும் அண்ணனை பாத்தாருங்க. தோனி மட்டும் பார்த்துட்டு இல்ல மேல பைக் ஓடுறது யாரும் பார்க்க மாட்டாங்க. அடா அதுதான்ப்பா சினிமா. சரி அது கூட விடுப்பா, அந்த லாஜிக் கிளைமேக்ஸ் எல்லாம் போறது விட்டுறாடி. என்னமோ படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல மிடில் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி, கிளைமேக்ஸ் தான் இது சொதப்பன மாதிரி வர்றேன். ஆரம்பத்துல இருந்து வச்சு வழித்திப்போம். நான் என்ன சொல்றேன், இன்னொரு விஷயம் ஆபீஸ்க்குள்ள போவாருங்க. இருங்க குணசேகர் சார், இருங்க குணசேகர் சார். ஆபீஸ்க்குள்ள போவாரு யாரு? விஜய் ஆபீஸ்க்குள்ள போவாரு. ஜெயராம் தாங்க இது ஆபீஸோட ஹெட். ஓகேங்களா? அதுல போயிட்டு சுவிட்ச் போட போறாங்க, ஃபேன் போட போறாங்கன்னு நினைப்பேன். ஆனா அங்கதான் வச்சிருக்கிறாரு வெங்கட் பிரபு பெரிய ட்விஸ்ட். கோவா படத்துல வர மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பாரு. என்ன பண்ணோம் அப்படின்னா, 3 சுவிட்ச் தட்டுவாரு, ஃபேனை நம்ம இந்த 5ல வைப்பா, 2ல வைப்பா, 1ல வைப்பான்னு சொல்லுவோம்ல, அதை அப்படியே திருவாரு, டோர் ஒன்னே ஓப்பன் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், ஓஹோ இந்த இடத்துல சீரியஸா வச்சா கிண்டில் அடிச்சிருவான், உடனே வெங்கட் பிரபு யோசிச்சாப்ல, டோரை ஸ்டக் பண்ணிரு. நம்ம என்ன பண்ணுவோம், காமெடி பண்ணுவோம். இப்ப என்ன பண்ண போறீங்க, டோரை தள்ளுங்க. தள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணுவார், பிரபுதேவா அந்த இடத்துல ஒல்லியா இருக்கிறப்பல பிரபுதேவா உள்ள போயிடுவாப்புல. உடனே திரும்பி இவரு இன்னும் ஒல்லியா இருக்கிற மாதிரியும் இவரு திரும்பி பிரசாந்த பாப்பாரு. காமெடி. இந்த காமெடிக்கு தான் உட்காந்துக்கிட்டு இவ்வளவு வேலை, காமெடி. ஓகேவா? அடுத்த சீனு. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பட்ஜெட், நீங்க வந்து நீங்க கொடுக்குற பட்ஜெட்டுக்கு இதுதான் பண்ண முடியும். ஏன்டா ஓப்பனிங் ட்ரெயின் சீக்வன்ஸ்ல காரை கொடுத்துட்டாங்க, ஓப்பன்ல இருந்து ஸ்னைப்பரு, பக்கத்தை பத்தாக்குறைக்கு ட்ரெயினுக்கு. ஏங்க இதுல என்ன தெரியுமா ஹைலைட் ஓப்பனிங்லயா, ட்ரெயின் மேல வந்து ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகுங்க. இதாங்க அநியாயம். ஓடுற ட்ரெயின்ல ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆகும், மேல நிக்காது. நல்லா புரிஞ்சுங்க, லேண்ட் ஆயிடும் ட்ரெயின் மேல, பறக்காது, நின்றும் மேல. முதல்ல ட்ரெயின் ஒரு கம்பார்ட்மெண்ட் எத்தனை டன்னு, ஒரு ஹெலிகாப்டர் எத்தனை டன்னுன்ற ஒரு லாஜிக் ஒண்ணு இருக்கு, புரியுதா? இவன் மேல ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி வச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஓகேங்க. ஓடுற ட்ரெயின்ல ஹெலிகாப்டர் லேண்ட் ஆயிடும், அங்க என்ன ஹெலிபேட் வச்சிருக்கிற மாதிரியும். அதான் கொடூரம். இவ்வளவு கொடுத்துட்டு பட்ஜெட் பத்தலையாம். ஒண்ணு ஜெயராம், அவர் பேர் என்ன, விஜய் பேர் என்ன, அப்பா விஜய் காந்தி தானே? காந்தி, உனக்கு மதியம் தாய்லாந்துல டிக்கெட் போட்டுருக்கேன், நீ போயிடு. சார் ஆபீஸ்ல சார் ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், அதை டாக்டர் பார்த்துருப்பாங்க, நீங்க போயிடணும். இதெல்லாம் காமெடி. இந்த காமெடிக்கு நம்ம சிரிக்கணும்னு வச்சீங்களேன், பாப்கார்ன்ல வச்சு கொடுத்துருவானுங்க நம்மள, பாத்துங்க. இல்ல அதுக்கு முன்னாடி அந்த காந்தி நேரு சந்திரபோஸ் காமெடி எல்லாம் கொடுமையா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்னேகா சீன், வீட்டு நடுராத்திரில வருவான்ல குடிச்சிட்டு, டபுள் மீனிங். அதுல டபுள் மீனிங் வேறங்க. அவரு ராத்திரி நேரத்துல யாருக்கு, நான் நீங்க இப்படிதான் லைலா கிட்ட சொல்றாரு, லைலா டாக்டர், நல்லா புரிஞ்சுங்க, லைலா டாக்டர். லைலாட்ட போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்னேகா. அப்ப வந்து சொல்றாங்க, அவர் அன்னைக்கு அப்படிதான் கால் பண்ணனா, ஏதோ ஒரு பொண்ணு வயசு. அதுதான் நீங்க போஸ்டர்ல பாத்தீங்களா, கண்ணாடி அப்படியே ரவுண்டு போட்டு எடுத்து மளிகை ஜாமான் சொல்றாரு. மேல பிரசாந்த் வந்து அந்த மளிகை ஜாமான நோட் பண்ணிடுறே, சக்கரை மிச்சம், சக்கரை விட்டுட்டீங்கடா, சக்கரை தேவைப்படுமா. அந்த காமெடி சிரிக்கணும். ரெண்டாவது அது ஒரு மிஷன் போயிட்டு இருக்காரா, நடுவில் இங்க நடக்குது. அடுத்து இதே மாதிரி தான் இன்னொரு நாள் வந்து நான் வந்து கால் பண்ணேன், வேற மாதிரியான ஒரு சவுண்டு வந்துச்சு. அங்க ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு கத்திட்டு இருப்பான், இவர் வாயில கண்ணு வச்சிருப்பாரு. ஒன்னும் இல்லம்மா, அவன் வாயில வந்து அப்படி வரும். டபுள் மீனிங். குடும்பத்தோட உட்காந்து பாருங்க. ரெண்டாவது கட் பண்ணா, எனக்கு என்னமா அவருக்கு அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யாரு ஸ்னேகா வந்து சொல்றதும், உடனே வந்து ஃபோன் பண்ணி விசாரிக்குது. இவரு தாய்லாந்து போயிட்டு வந்துடுறாருங்க. நீ எங்க இருந்த, எங்க மாமா வந்து இதுல பார்த்தாரு உன்னை, வந்து ஏதோ என்னது லாமிரடினா அது ஒரு ஹோட்டல், ராஜ் அந்த ஏதோ ஒரு சபாவா, அது என்ன அது, சத்யபவன் வாசல் சென்னையில, அங்க உன்னை பார்த்தாரு அப்படின்னு சொல்லும்போது அதை சமாளிக்கிறதுக்கு அவன் ஒரு ஆக்டிங் ஒண்ணு கொடுப்பான் பாருங்க. ஒரு ஆக்டிங் கிரிஞ்சி மேக்ஸுங்க. ஐயோ ட்ரெயிலர்ல தான் நினைச்சேன், ஸ்டூபிட் கேர்ள் அப்படின்ற மாதிரி ஒண்ணு வரும்ல, அதை விட நீங்க 100 மடங்கு கிரிஞ்சு நீங்க பாத்தீங்க படத்துல.
என்ன நடிப்பு டேய். காமெடின்றது டயலாக்ல கொஞ்சமாவது இருக்கணும்டா. முகத்திலேயோ பாடி லாங்குவேஜ் பண்றதுக்கு நீ ஒன்றும் சார்லி சாப்பினோ இல்ல நாகேஷோ வடிவேலோ கிடையாது. ஓகேவா? டயலாக் இருக்கணும். நம்ம என்னதான் ஹீரோ காமெடி பண்ணாலும் அந்த காமெடி உண்மையில எடுக்கணும், அதை எடுத்துக்கணும். ஐயோ இல்ல இந்த அம்மா ஸ்னேகா வந்துட்டு என்னமோ ஸ்கூல் மிஸ் மாதிரி அவனுக்கு 3 பேர் முன்னாடி நின்னுட்டு நீ சொல்றா எந்த வீட்ல நடக்குது இப்பெல்லாம் அது? இதுல வேற ஒண்ணு இருக்கும் பாருங்க மக்களே. பக்கமே சேர்க்கறது கிடையாது. மக்களே அந்த மிஷினுக்கு சொல்றாங்களா, இவங்க போறாங்களா தாய்லாந்துக்கு போறாங்கல்ல, அங்க ஒரு மிஷின் ஒண்ணு இருக்குங்க. என்னன்னா வழக்கம் போலங்க இந்த கோவா படத்துல நம்ம அந்த கப்பலுக்குள்ள போறோம், ஹேக் பண்றோம், இப்படி போறோம், எல்லாரும் இந்த கெட்டப்ல போறோம். ஓஷன் 11 ஓஷன் 12 ஹாலிவுட் படம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்களே. ஒண்ணு இல்லைங்க, போயிட்டு ஒரு கீ கார்டு இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு அந்த பென்ட்ரைவ் உள்ள காப்பி பண்ணி எடுக்கணும். மிஞ்சு போனா இந்தியன் டைரக்டர்ஸ் இப்படிதான் யோசிப்பாங்க. சரிங்களா? வெங்கட் பிரபு எனக்கு தெரிஞ்சு 4 மிஷன் இம்பாசிபிள் படம் பார்த்திருப்பான் ஆளு, அப்புறம் ஜெமினி மேன் படம் பார்த்திருப்பான். மிஞ்சு போனா என்னன்னா அந்த டெக்னாலஜி தான் நீங்க பார்க்கணுமே. ஒக்கா மக்கா மிஷன் வல்வரின் டெட்பூல்ல வர மாதிரி உள்ள ஏதோ டைம் மிஷின் ஓப்பன் ஆகிற மாதிரியும் கையை உள்ள விட்டு என்னமோ ரிவர்ஸ் கீர்ல உட்காந்து பண்ற மாதிரி அந்த அளவுக்கு பயங்கரமான சைஃபை எல்லாம் காட்டுவாங்க. இவங்க உள்ள போயிட்டு காப்பி பண்ண போறப்பல அந்த பொண்ணு கிட்ட வந்து அந்த வெள்ளக்கார பொம்பளை கிட்ட வந்து கீ இருக்குங்க, கார்டு கீ. இந்த ரூம் எல்லாம் திறப்பாங்கல்ல பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம், அந்த மாதிரி கீ இருக்கும். அதை இவர் போய் திருடுவார். அப்படி கையை இப்படி எடுப்பார், பாத்தியா நான் திருட்டேன். இப்ப அவர் உள்ள போவார், இங்க இருந்து வெளில இருந்து ஜெயராம் மானிட்டர் பண்ணுவார். உள்ள போயிட்டு மேல இருந்து எடுத்துருவாரு. ஏய் எல்லாரும் உன்னை சுத்து போட்டாங்கடா, நீ என்ன பண்ணுவ? வேற ஏதாவது பிளான் பி ஏதாவது வச்சிருக்கிறியா? நம்ம கிட்ட பிளான் இசட் வரைக்கும் இருக்கு, என்ன பண்ண போற? கன் எடுத்து ஜன்னல சுடுவான். சுட்டுட்டு மேல இருந்து கீழே குதிப்பாங்க. மனமாற முஜி கலிஃபா மாதிரி அந்த பில்டிங்ல இருந்து மேல இருந்து கீழே குதிப்பான். குதிச்சுட்டு பேராஷூட் அங்கதான் ட்விஸ்ட் பாருங்க. பேராஷூட்ல இருந்து இறங்குவார், கார் பார்க்கிங்ல வந்து இறங்குவாருங்க. சீனை பாருங்க, மாஸ் சீனை பாருங்க. இரா மாஸ் சீனை சொல்றேன் பாருங்க. அங்கேருந்து கீழே குதிப்பாரு, மேல இருந்து 100 பேர் வந்து சுடுவான். ஒரு புல்லட் கூட அண்ணன் மேல படாது. சரியா? அண்ணன் அப்படியே பொதுவா பேராஷூட்ல இருந்து கீழே லேண்ட் ஆகும்போது என்ன ஆகும்? கீழே சர்ன்னு வரும், ஏன்னா காத்து அப்படிதான். ஓகேவா? சார் கரெக்டா வந்து கார் பார்க்கிங் லேண்ட் ஆகி பிரபுதேவா கார்ல ஏறுவாரு. சார் அங்க நிக்க மாட்டாரு, பேராஷூட் எல்லாம் கைட்டிட்டு நேரா கேமரா கிட்ட வருவாரு. வந்துட்டு பாக்கெட்ல இருக்கக்கூடிய அதாவது கோட்ல இருக்கக்கூடிய பபிள் கேம் எடுத்து லபக்குன்னு போட்டு கேமரா முன்னாடி அப்படி ஒரு சீனு காட்டிட்டு மறுபடியும் காருக்குள்ள போகுது. பக்காளி இது தேவையா இப்ப உனக்கு? இதுல 2 நிமிஷம் கட் பண்ணியிருந்தா கூட படம் வந்து 2 மணி நேரம் 54 நிமிஷம் வந்திருக்கும்டா. காருக்குள்ள போவாருங்க, சீனே தூக்கி இருக்கலாம். ப்ரோ லிப்லாக் ப்ரோ இந்த படத்துலயே ஆன கமல் ரெஃபரன்ஸ் லிப்லாக்ல இருக்காமா? ஆமா இருக்கு, கொடுமையா இருக்கும். ஆமா சின்ன பொண்ணு. அது நான் பார்த்த பிரிண்ட்ல இல்லையாடா, நான் பார்த்த பிரிண்ட்ல இல்லையே. ஐயோ அதுவும் ஒரு சின்ன பொண்ணு. அதுக்கு முன்னாடி அடிப்பான். வாயை கடிக்கிறது தான் இவன் முழு வேலையா வச்சிருக்கான்ற. இல்ல அஜ்மல கொல்லுவான்ல, அஜ்மல் வாயை கடிச்சானா? அதுல அப்போ இல்ல அந்த சுத்துவான்ல அந்த இதுல மீனாட்சி சௌத்ரி கொல்றப்பதான் கொடுப்பணும். எல்லாரும் சேர்ந்து லிசனர்ல இருக்கிற குழப்பாதீங்க. பொறுமையா ஒருத்தர் சொல்லுங்க. நான் சீன் பை சீன் நான் இப்ப சொன்னது வந்து மக்களே படம் ஆரம்பிச்சதுல இருந்து வரிசையா நான் சொல்லிட்டு வரேன். நீங்க அப்படியே படத்தை நீங்க அப்படியே யோசிச்சு வச்சுட்டே வாங்க. அடுத்த சீனு அந்த தாய்லாந்துல சீன் முடியுதா? அடுத்த சீனு போயிட்டு ஒரு பாட்டுங்க, சுற்றுலா. யானை மேல ஏறி உட்கார்றதும், யானை ஏன்னு புரியுதா? புரிஞ்சுங்க. யானை மேல ஏன் ஏறி குடும்பமா உட்காந்தாங்கன்னு புரிஞ்சுங்க. ஓகேவா? யானை மேல ஏறி சுத்துறதும் போட்டோ எடுக்கிறதும், அப்புறம் பார்த்தா திடீர்னு கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப சரி கேட்கும், இல்ல எனக்கு பொண்ணுதான், எனக்கு தெரியும் பொண்ணுதான் வரும். ரைட் ஓகே. பார்த்தா பின்னால இருந்து கார் வந்து இடிக்கும். 2 கார் சுத்து போடுவாங்க. உடனே ஒரு கார் டிரைவர் செத்துருவாங்க. இவர் கார் ஓட்டிட்டு ஒரு வழக்கம் போல என்ன கன்சீவ் இதெல்லாம் ஓட முடியாது. என்ன பண்ணாரு, ஒய்ஃப் வந்து ஏதோ ட்ரெஸ்ஸிங் பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில உட்கார வைப்பாரு. அங்க அட்டி டப்பு சண்டை நடக்கும். பிரபுதி வாங்க கரெக்டா ஒரே நிமிஷம் இப்பதான் அங்கேயே வரீங்களா நீங்க? ஆமா, மக்களுக்கு லிசன்ல இருக்கிறாங்க மக்களுக்கு படத்தை ஒரு 3 மணி நேரம் ஆயிடும் படம் முடியறதுக்கு. பரவாயில்ல படத்தையே உட்காந்து 3 மணி நேரம் உட்காந்து படம் பார்த்தோம்ல. ஸ்பேஸ் 3 மணி நேரம் போடுறது தப்பு இல்லடா. உனக்கு போர் அடிக்குன்னா சொல்லு, என்ன பண்ணும் நான் சொல்றப்ப உனக்கு எப்படி வசதி. கபில்ஸ் ப்ரோ 2 நிமிஷம் சீனா நீங்க 4 நிமிஷம் சொல்றீங்க. 6 மணி நேரம் போகும் ப்ரோ ஸ்பேஸ். பரவாயில்லடா, மக்கள் தெரிஞ்சிட்டுண்டா, டீடைலா டீகோட் பண்ணி. இதுக்கு பேர் தான்டா ரிவ்யூ. பாட்டுலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் கிங்ஸ்லே, சாங்ஸ்லாம் இல்ல அதையும் ஸ்கிப் பண்ணிடுறேன். நான் படத்தையே ஸ்கிப் பண்ணலாம்னு இருக்கேன். பாட்டு செய்யுங்க. நீங்க ஹைலைட்டான சீன் சொல்லுவீங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். சரி நீங்க போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கிங்ஸ்லே பாஷா பாய் போயிட்டு பாஷா பாய் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். அவன் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரட்டும். சரியா பாஷா பாய்? பேசுங்க. சரி ஓகே. வேற ஏதாவது சொல்லணுமா பாஷா பாய்?
பேசுங்க நான் நடுவில் ஏதாவது பாயிண்ட் கிடைச்சா சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் என்ன ஆகும்? ஆமா, அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் சண்டை போடுவாங்க. அந்த இடத்துல பிரபுதேவா வந்து காப்பாத்து வரட்டி ஒய்ஃபை போய் பாடுறா அப்படிம்பாரு. ஒய்ஃபை போயிட்டு அவங்க கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. கன்சீவ் ஆகும், அந்த டெலிவரி ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, பையனை மட்டும் சோஃபால உட்கார வச்சிருவாங்க. பையன் திடீர்னு காணாம போயிடுவான். சிசிடிவி கேமரால பார்த்தா இந்த மாதிரி இது போயிடுவாங்க. ஒரு சீன் ஒன்று இருக்குங்க, மனசை உருக வைக்கிற சீனுங்க அப்படின்னு நினைச்சு அவங்க எடுத்துருக்காங்க. அப்படின்னு நினைச்சு அவங்க எடுத்துருக்காங்க. வெங்கட் பிரபு எடுத்துருக்கிறாப்புல. ஒன்றும் இல்லைங்க, அந்த வேன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி வெடிச்சிருது. உள்ள பையனோட பேக்கு, பையனோட அந்த வாங்கி கொடுத்த டாய்ஸ் அதெல்லாம் இருக்கு. பையனை அப்படி தூக்குவாங்க. அந்த இடத்துல அண்ணா ஒரு ஆக்டிங் கொடுப்பாரு பாருங்க. எல்லாரும் ரிவைண்ட் பண்ணி கத்திக்கு போயிடுங்க. கத்தி படம் இருக்கா, எல்லாரும் முன்னாடி நின்று அந்த புணங்கள்லாம் செத்து கிடக்கும் சிரிப்பா அழுவாப்புல. அந்த அழுவையை விட 3 மடங்கு ஆச்சரியப்பட்டு கண்ணுல விரிஞ்சு போய் கதறி அழுவாப்புல. அந்த இடத்துல பேக்ரவுண்ட்ல யுவன் சங்கர் என்னமா சொன்னானுங்களே, படத்துல பிஜிஎம் எவனா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சத்தியமா சொல்றேன், யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸ் கோச்சிக்காத, உண்மையா சொல்றேன், இந்த படத்துல பிஜிஎம் குப்பை குப்பை. குழந்தைய ஏன் டார்ச்சர் பண்ற மாதிரி காட்டணும்? அப்பதானே நீங்க உருகுவீங்க, ஏத்துக்கவே முடியல. அப்பதாங்க நீங்க சென்டிமெண்ட் படத்துல மனசை டச் பண்ற மாதிரி சென்டிமெண்ட். கபில் சூடா இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அவன் ஓனு கதறி அழுவான்னு, அதுல ஆக்சுவலி வெங்கட் பிரபு விஜய்க்கு ஹெல்ப் பண்ண பாத்துருக்கான். அந்த ஆங்கிள் ஷாட்டை பாத்தீங்களா, அந்த கேமரா ஆங்கிள் வச்சத சைடு ஹாஃப் ஃபேஸ் தான் காட்டியிருப்பான். ஆனா அதுலயும் மாட்டிக்கிட்டான் அண்ணன். யுவா ப்ரோ இல்ல அது இல்ல ப்ரோ, என்னன்னா அந்த நீங்க மனசு உருகிருவீங்களே, அதுக்கப்புறம் அண்ணா ஒரு காமெடி பண்ணுவாரு, அதுல அந்த சீன் மோசமா போயிடுச்சு. பட் அந்த இன்டென்ஷன் வந்து வெங்கட் பிரபு கரெக்ட் தான். ஹாஸ்பிட்டல்ல வரக்கூடிய சீன் வரப்பல பையன் இறந்துருவாப்புல. என்ன அண்ணன் ட்ரெஸ் எல்லாம் அதே ட்ரெஸ் எல்லாம் அண்ணன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஸ்னேகா வந்து டெலிவரி ஆயிருக்கும். என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமா காந்தி அப்படின்னு சொல்லும் போது இல்ல அவன் எதுவுமே சொல்லாம அழுவான். அதாவது வெளில சொல்ல முடியாத சோகம் உள்ள 2 பேரும் அழுவாங்க. கட் பண்ணா ஃபிளாஷ்பேக்னா என்ன, இது வந்து ஃபிளாஷ்பேக் கூட சொல்ல மாட்டேன், அப்படியே கண்டினியூஸா நடக்கும் இது பட்டுக்கு. அடுத்து கட் பண்ணா வயசாயிருக்கும். அப்பதான் பிரேம்ஜி அமரோட என்ட்ரி காமெடி ஓப்பனிங்ல. என் அண்ணன் வேற கட்சி பேரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. டேய், ஆரம்பத்திலே சொன்னேன் கட்சி பேரை யூஸ் பண்ணக்கூடாது, கட்சி கொடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு படத்துல திரிஷாக்கு கட்டின புடவையில கட்சி கொடி யூஸ் பண்ணிருக்கீங்க. ஏங்க அதுவும் புடவை டிசைன்ல எல்லாம் வரல, தனியா அது மேட்ச் ஆகணுன்றதுக்காக தனியா ஒரு கட்சி கண்ணால குத்தாத நீ என்ன அந்த பாட்டு இருக்குல்ல, அதுல அப்படியே அதே மஞ்சள் கலர் புடவைங்க. அந்த நுனி அது என்ன சொல்லுவாங்க, முந்தானையில வந்து சிவப்பு கலரா இருக்குங்க. ஓகேவா? இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட் மக்களே. படம் ஓப்பனிங்ல இன்ட்ரோடக்ஷன் பிரசாந்த் பிரபுதேவா அப்படின்னு காட்டும் போது அவங்க பின்னாடி ஸ்டார்ஸ் சுத்துங்க மக்களே. நீங்க நல்லா கவனிச்சீங்க, சிவப்பு கலர்ல லோகோ, அது பின்னாடி ஸ்டார் சுத்தம். நீங்க அதுல புரிஞ்சீங்க. ஓகேவா? எங்கெல்லாம் ஹிண்ட் கொடுத்தாங்க பாருங்க. அந்த பூ மட்டும் மிஸ் ஆகுது ப்ரோ, அது ஃபேன்ஸ் காதுலயா பூ மட்டும் தான் மிஸ் ஆச்சு. வெங்கட் பிரபு குச்சமே இல்லாம சொன்னாப்புல ஜிப்சி இன்டர்வியூல, அவர் நினைச்ச அரசியல் விஷயங்களை உள்ள திணிச்சிருக்கலாம் வச்சிருக்கலான்னு. சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி மானங்கட்ட பொய் சொல்றதுக்கு வெங்கட் பிரபு பேசாம போயிட்டு வேற ஏதாவது படத்துக்கு மியூசிக் போடுற வேலையை பாருங்க, இல்லைன்னா தெலுங்கு பக்கம் போயிட்டு கஸ்டடி பார்ட் எடுக்கிற வேலையை பாருங்க. இந்த பொய் பிடிச்சி ஆடியன்ஸை ஏமாத்துற வேலை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுதான் பூ வைக்கலையா பிரதர்? கிரிஞ்சு இந்த பிரேம்ஜி படத்துல பூ மட்டும் தான் மிஸ்ஸிங். கட்சி கொடி சின்னம் கலர் எல்லாம் வந்துருச்சு. சிவப்பு மஞ்சள், சென்டர்ல இருக்கிற ரவுண்டு, அந்த ரவுண்ட்ல இருக்கிற ஸ்டார் இல்லையே. வெளில வரும்போது எல்லாரும் காலை இருக்குமே. கொடுமை. ஐயோ, அந்த பிரேம்ஜி காமெடி எல்லாம் பயங்கர கொடுமை. அம்மா முடியலடா சாமி. அதுல கிரிஞ்சோட கிரிஞ்சு என்னன்னா TN07 CM 2026 கார் நம்பர். ஐயோ, திருப்பி ஸ்கிரீன் ஃபுல்லா திருப்பி என்னது ப்ரோ, போன்லயே 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியல ப்ரோ, போன்லயே பார்க்க முடியல ப்ரோ. வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் தீர்ந்து போச்சு, இவனு ஒண்ணு சாப்பிட்டு இருக்கானுங்க. வெறுப்பாயிட்டேன். அப்பா பையனோட அந்த லவ் அந்த சென்டிமெண்ட், அந்த அப்பா பையனுக்கு இருக்கிற லவ் காட்டுறதுக்காக நடு பாலத்துல மாஸ்கோ வந்து எம்பசில நீங்க உள்ள போடுறது சாதாரண விஷயம், அப்படித்தானே? கேட்கறவன் கேனா இருந்தா எருமாடு ஏரோப்ளைன் ஓட்டுமா, அந்த மாதிரி தான் ப்ரொடெஸ்ட் பண்றவங்க உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் அடிக்கிறாங்களா. எதுக்காக உள்ள வந்து அடிச்சிங்க, எதுக்காக உள்ள பண்ணீங்க, இவனோட அட்டென்ஷன் எடுக்கிறது. அப்புறம் எதுக்கு அடுத்த நாள் அவன் காருக்குள்ள ஏறும்போது அந்த ஓரத்துல நின்று வந்து பார்த்துட்டு, ஓ என் பையன் காலில் விழுந்துருவாப்புல, சாரிடா ஜீவா ஜீவா அப்படின்ட்டு காலில் விழுந்துருவாப்புல. விழுந்து பையனை இங்கேருந்து கூட்டு போவாப்புல. அதாவது இவர் பையனை கூட்டு போறாப்புல. அப்போ ஒரு டைலாக் வரும், டேய் உங்க அப்பனை பத்தி தெரியாது, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு டைலாக், ஆல்ட்ரேஷன் டைலாக் எழுதுறதுக்கு நான் அது என்ன சொல்லுவாப்புல பேக் பேர், அது என்ன டைலாக் அது?
ஓ அப்பனை பத்தி உனக்கு தெரியாது மட்டும் தானே சொல்லுவாப்ல, அடுத்தது சொல்லுவாப்லையா? இருங்க இருங்க. சரி கேப்ல ஒரு டவுட். போன படத்துல அப்பாவை போட்டு தள்ளினாரு, இந்த படத்துல பையனை போட்டு தள்ளுறாரு. என்ன ஒண்ணும் புரியலையே. அப்பா பையன் கதையா நடிச்சா நெக்ஸ்ட் படத்துல அப்பா பையன் 2 பேரும் மாறி மாறி சுட்டுப்பாங்க. அப்பனை பத்தி எனக்கு உனக்கு தெரியாது. நீ இல்லாம இந்த நாட்டை விட்டே நான் போக மாட்டேன்டா. ஒண்ணும் இல்ல, இப்ப படத்தை ப்ளே பண்ணி மறுபடியும் ரிவைன் பண்ணி அந்த கேட்டுட்டு தான் வந்து சொல்றேன். அந்த சீன் பிளாக் ஜெட் அந்த பிரிட்ஜ் மேல வச்சு பேசுவான் தெரியுமா? சிவகார்த்திகேயன் அந்த இதை கொடுத்துட்டு போவான் பாருங்க ப்ரோ, கண்ணை. அதான் புல்லட் இல்ல புல்லட் வேட்டேன்ட்டு அந்த டைலாக் பேசுவான் தெரியுமா சின்ன விஜய் கிட்ட. எனக்கு அதை பார்க்கும் போது அப்படியே வந்துட்டு எஸ்ஏசி கிட்ட பேசுற மாதிரியே இருந்தது. சாமி நீ அந்த வாரிசுல பண்ண அதே வேலையை அவன் பார்த்தாங்க. வாரிசுல வந்துட்டு அப்பா கிட்ட நேரடியா பேச முடியாது, படம் மூலமா பேசினான். கக்கூசு காவல் காக்குறது எடுத்துட்டு போய் தமிழ்நாடோட மேட்ச் பண்ணாம இருங்க, அதுதான் ஹைலைட். இது கபில் ப்ரோ சொல்லுங்க. அந்த காமெடி சீன் வரும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, பிரசாந்த் திடீர்னு பார்த்தா கால் எடுப்பாப்புல. பிரசாந்த் இவர் கால் பண்ணா எடுக்கலையா, அதனால பிரசாந்த் நேரடியே கிளம்பி மாஸ்கோக்கு வந்துடுறாரு. எப்படி? ஆனா உலகத்துல இப்படி ஒரு நட்பு நான் பார்த்ததே இல்லடா சாமி. கால் பண்ணா எடுக்கலையா, ஆனா நான் கிளம்பி நேர்ல வந்துட்டேன். வந்தது உடனே நான் சொல்றதை மட்டும் செய்யணுமாப்ல. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாப்ல பிளான். பார்த்தா பிரசாந்த் இந்தியால சொல்றது முதல்ல கேள்றா, சொல்றதை கேள்றா முதல்ல. வந்ததுல இருந்து இன்டர் பண்ணிட்டே இருக்கிறான். பிரசாந்த் வந்து ஒரு கண்டெய்னர், வெள்ளை கலர் கண்டெய்னர் எடுத்துட்டு வருவாரு. அந்த கண்டெய்னர்ல வந்து என்னடா பண்ற, இப்ப பாரு ஒரு வெள்ளை கலர் வண்டி நிக்குதான். ஆமா, அது பின்னாடி திறக்கும். உள்ள வண்டியோட பைக்கோட உள்ள ஏறி உட்காந்துருவாங்க. எல்லாரும் நம்பி ஏமாந்து போயிடுவாங்க. பிரசாந்த் அப்போ ஒரு பஞ்ச் டைலாக் பேசுவார். ஓகேவா? இதுதான் பிரசாந்த் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் படத்துல. அப்புறம் கிளம்பி ஃபிளைட் வரும். அந்த ஃபிளைட்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துருவாங்க. கதவை திறந்தா அம்மா ஸ்னேகா அம்மா நிற்கும், பையன் பாப்பாப்புல அப்படியே உருகி அழுவாங்க. அப்புறம் ஃபேமிலியோட டின்னரு என்ஜாய்மெண்ட். அப்புறம் தங்கச்சி கிட்ட பேசுறது போறது. அப்புறம் தங்கச்சிக்கு கோடிங் தெரியாது, அங்கதான் நமக்கு ஹிண்ட் கொடுக்குறாரு, இவனுக்கு கோடிங் தெரியும்னு. புரியுதா கிங்ஸ்லி? நோட் பண்ணியா அந்த சீனை? யாரா நோட் பண்ணீங்களா? தங்கச்சி வந்து டெவலப்பரு, சாஃப்ட்வேர் டெவலப்பரு. அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கு. அதுக்கு இவர் வந்து ஒன்னு போடுறாரு, தப்பாயிடுது. வேணும்னே தப்பா, அதாவது இவன் கோடிங் தெரிஞ்சவன், ஓகேவா, ஹேக்கிங் பண்ண தெரிஞ்ச ஆளுதான் அப்படின்னு காட்டுறாங்க படத்துல. சொல்லு அது அப்படி கனெக்ட் பண்ணுவா ப்ரோ. நான் கூட சரி அந்த பொண்ணு கரெக்டா போட்டுட்டு இருந்துச்சு, இவன் தான் லூஸ். அது எதுக்கு நம்மள ஏமாத்துறாங்களாமா, நம்மள ட்விஸ்ட் பண்ணி வேற பக்கமா ஏமாத்துறாங்களாமா. சரி சொல்லு பஷப். இல்ல அது அந்த தப்பா தானே வரும். நான் நினைச்சேன் அந்த பொண்ணு கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம், இந்த இவன் வேணே போய் மோசமா பண்ணி திட்டுவாங்க அப்படின்னு நினைச்சேன். நானும் மில்லர் பாய் நினைச்சேன். டைரக்டர் ஆங்கில கொஞ்சம் யோசியா. அவரு நம்மளோட திசை திருப்புறாராம், இவருக்கு வந்து கோடிங் தெரியாதுன்னு. அவன் பொய் சொல்லி நடிக்கிறான்றது நமக்கு பச்சையா தெரியுது. என்னடா படம் பாக்குறீங்க, என் பக்கத்துல உட்காந்து படம் பார்த்தீங்கன்னு வச்சீங்களேன், நான்லாம் உங்களுக்கு எப்படி காட்டுற மட்டும் பாருங்களேன் படத்தை. சொல்லு. படத்தையே பார்க்க முடியல. அவன் நடிச்ச படத்தை நீங்க காட்டுனீங்கன்னா ஒரே டவுட். இது இப்போ அந்த சின்ன சின்ன கண்கள் பாட்டு இருக்குல்ல, அது ஆக்சுவலா அந்த முன்னாடி அந்த சின்ன பையனா ஜீவன் வரும்போது அப்படிதானே கட் பண்ணிருக்காங்க. நீங்க தாய்லாந்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி கட் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா பாட்டு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த சொர்க்கமே என்றாலும் பாட்டு வந்துரும். சரி, அட்லீஸ்ட் அதுக்கு ரீப்ளேஸ்மென்ட்ல வந்து அந்த விஷுவல்ல போட்டானுங்கல, நீங்க வந்து அந்த சாங் அங்க போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அது ஆக்சுவலா அங்க போட வேண்டியது. அது எதுக்கு அப்படி மாத்துறானுங்க சத்தியமா தெரியல. இளையராஜா டச் வைக்கணுங்க. அதுக்கு தாங்க சொர்க்கமே என்றாலும். ஏன்னா இவரு பாட்டு பாட்டார்ல, நான் தாய்லாந்து கிளம்ப போறேன்றத சொர்க்கமே என்னன்னு சொல்லிட்டு பிரசாந்தையும் பிரபுதேவன் சுத்திட்டு ஒரு ரவுண்ட் அடிப்பான். இவனுக்கு இந்த ரவுண்ட் அடிக்கிறதே தான் வேலையா இருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை ரவுண்ட் அடிச்சு தான் வச்சு செஞ்சாங்க. என்ன மறுபடியும் நான் ரவுண்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிக்கிறேன். சரி அடி. இப்ப அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஃபைட் இருக்குல்ல, ஜெயராம போட்டு தள்ளுறது. ஒரு 21 வயசு 22 வயசு பையன் வந்து, ஆமா ஒரு 24 வச்சுப்போமே, 24 வயசுல இருக்கிற பையன் வந்து 2 பேர் அடிச்சு காலி பண்ணி இவனை ஜெயராம போட்டு தள்ளிட்டு போயிடுறாப்புல. இதுல என்ன தெரியுங்களா ட்விஸ்ட்? இந்த பிரியாணியில வர மாதிரி தாங்க சேஸ் மவுஸ் அண்ட் கேட் அந்த மாதிரி போங்க. என்னன்னா அந்த ஜெயராமோட செல்லுல விஷயம் இருக்கு. அந்த செல்லை ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறது பார்ப்பாங்க. அந்த செல்லை வந்து வைபவ் வந்து திருட்டு போயிடுவான். வைபவ் கிட்ட இருந்து பிக் பேட் அடிக்கிறவன் யோகி பாபு. யோகி பாபுவோட பேரு வந்து ஃபோன் பண்ணுவார். இப்போ யோகி பாபுக்கும் விஜய்க்கும் நடக்க போற காமெடி, அதை நீங்க எல்லாரும் பார்த்து சிரிக்கணும். என்ன சார் உங்க பேரு என்ன? என் பேர் காந்தி. அப்ப என் பேர் சுபாஷ் சந்திர போஸ். காமெடி. ஓகே, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க அந்த இதுகிட்ட கத்திப்பாறையா அதுக்கப்புறம் ஆமா கத்திப்பாறை கிட்ட வர சொல்லுவான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இவரு
உடனே அப்பா தெரிஞ்ச உடனே இவர் மேல ஓடி போய் வந்துட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி காந்தி நான் மண்டபம் 50,000 பணம் தரேன் வந்து செல்ல வாங்கிட்டு போன்னு சொல்லுவான் யோகி பாபு. ஓகேவா? உடனே பையன் இந்த பக்கம் வெளியில வந்து வைபை வந்து ஹேக் பண்ணி அவங்க அப்பா பக் வச்சிருப்பான் போன்ல, அது மூலமா கேட்டு பையன் என்ன பண்ணுவாப்புல, நான் உனக்கு 1,00,000 தரேன் எனக்கு அந்த செல்லை கொடு. உடனே இது தெரிஞ்ச உடனே சார் ரெண்டு சைட்லயும் ஹேக்கர் டீம் இருப்பாங்க. விஜய் சைடுல, அதாவது அப்பா விஜய் சைடுல ஒரு ஹேக்கர் இருப்பான், பையன் விஜய் சைடுல ஒரு ஹேக்கர் இருப்பான், அவன் தான் வைபவ். ஓகேவா? இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, யோகி பாபு வந்து ஒரு இடத்துல நிப்பான், அவனை நீ வந்து இவனு ஃபோன் பண்ணி இல்ல நான் போலீஸரா நான் சேட்ரா, நீ ஒழுங்கா உன்னை கொலை பண்ண வந்தா வந்து போனை வாங்க போறான், அவனை கொலை பண்ணிடுவான், ஓடி போய் லா மெரிடியன் ஹோட்டல்ல போய் உள்ள பூந்துக்க அப்படின்னு. சரிங்க சார், நீங்க வரும்போது வந்து பில்லு கட்டிட்டு போங்க சார். இந்த காமெடிக்கு நம்ம சிரிக்கணும். யோகி பாபு காமெடி நல்லா இருக்குன்னு சொன்னவன் எனக்கு தயவு செஞ்சு மேல வா. இல்ல ஒரு படத்துல நம்ம வந்துட்டு இப்ப வரைக்கும் வந்த படத்துல ஒரு படத்துல வந்துட்டு ஒரு டெக்னிக்கலி வீக்ன்ற வார்த்தையை தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா டெக்னிக்கலி கிரிஞ்சுன்ற வார்த்தை இந்த படத்துக்கு தான் கரெக்டா செட் ஆகும். என்ன தெரியுமா கபிலன் ப்ரோ, நீங்க கத்திவரான்னு சொன்னீங்க, உன் பேர் காந்தியா, சரி காந்தி மண்டபத்துக்கு வந்துரு. உன் பேர் நேருவா, நேரு பார்க் போக முடியாது, அதனால வந்துட்டு கத்திவராக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சின்ன பையன். அது ஒண்ணு இல்ல அரவிந்த், அது ஒண்ணு இல்ல அரவிந்த். இவர் இருக்காருல்ல கிரேசி மோகனோட இறந்துட்டாப்ல, இல்ல அந்த டச்சை அவனா இங்க ட்ரை பண்ணியிருக்கான். ஒண்ணு, ஜெயராம இறந்துருவாப்ல, இறந்த வீட்டுல வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்க, பையன் மாலையோட வருவான், போயிட்டு அங்க ஒட்டி கேட்டுட்டு இருப்பான், அப்பாக்குள்ள அங்க எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படின்றத பார்ப்பான். அப்ப வைஜி மகேந்திரன் ஒரு டயலாக் மாநாட்டுல எப்படி நடிச்சாப்புல வைஜி மகேந்திரன், இதுல கிரிஞ்சு மேக்ஸ். டேய், அவன் பண்ற கிரிஞ்சு தாங்க முடியாம தான் கண்ணு கலங்கு போய் வாந்தி எடுத்துட்டு நிக்கிறோம். இதுல வைஜி மகேந்திரன் வர, சார் நான் மறுபடியும் ஸ்குவாடுக்குள்ள வரேன் சார். ஓகே சூப்பர். என்ன சார் யோசிக்கிறீங்க, வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? உடனே அவர் சிரிச்சிட்டு, காடு மாறலாம் ஆனா சிங்கத்தோட வேட்டைய குணம் மாறவே மாறாது, வயசானாலும் சிங்கம் தான் அப்படின்பாரு. இப்ப அந்த இடத்துல ஃபயர் அப்படியே சத்தம் போடுற மாதிரி வரும். அந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்ட். இவர் ஒண்ணு சொல்லுவாரு, விஜய் ஒண்ணு சொல்லுவாரு, அப்பா விஜய் ஒண்ணு சொல்லுவாரு, என்னன்னா அவனை மண்டைக்குள்ளே சுத்துறான் சார், அவனை நான் இது பண்ணாம அவனை போட்டுதெல்லாம் விட மாட்டேன். உடனே பையன் விஜய் அந்த பக்கம், ஐ எம் வெயிட்டிங். இந்த கிரிஞ்சு டைலாக் எத்தனை படத்துலடா யூஸ் பண்ணி எங்க தாலி இருப்ப.